எல்லோருக்கும் காலை வணக்கம். என்னுடைய டேயை நான் எப்படி காமாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் ஒரு சீக்ரெட் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நோ ஜிம், நோ எக்ஸசைஸ், இப்படி பேர் ஃபுட்டில் வெறும் காலில் புல்வெளியில் நடக்கிறத நான் ஒரு 3 மந்த்தாக இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா டிராஸ்டிக் சேஞ்சஸை ஒரு 3 மந்தில் கண்டிப்பாக உங்கள் பாடியிலையோ உங்கள் ஹெல்த்லையோ உங்கள் நர்வஸ் சிஸ்டம்லேயோ நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். என்னுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஷார்ப்பாக 5:30 or 6 o'clock நான் போயிடுவேன். இப்படி உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் ஏதாவது ஒரு புல்வெளி, இயற்கை புல்வெளி இருந்ததுன்னா அதில் போய் நடக்கிறதுக்கு உண்டான பழக்கத்தை இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி நடக்கிறதுனால மெயினாக நம்ம முந்தின நாளில் உள்ள பாடியில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு, நர்வஸ் சிஸ்டமில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு, மைண்டில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிறத நான் ஃபுல்லாக உணர்ந்தேன். அது மட்டும் இல்லை, ப்ரீவியஸ் டேக்குள்ளே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம பாடியிலேருந்து ரிலீவ் பண்ணுறதுனால அன்னைக்குள்ள டேயை நம்ம நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ண முடியுது. அன்றைக்கி நம்மளுக்கு என்ன டாஸ்க் இருக்கோ அந்த டாஸ்க்கை நம்ம காம் மைண்டோட ஃபேஸ் பண்ண முடியுது. இப்படி இந்த புல்வெளியில் நடக்கிறதுனால நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் நம்ம நர்வஸ் சிஸ்டம்க்கு கிடைக்கிது. இது யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல. என்னோட டெய்லி பழக்கத்தில் நான் உணர்ந்தது தான் உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 minutes வாக் உங்களுக்கு தாராளமாக போதுமானது. ரொம்ப நேரம் வாக் பண்ணணும் அப்படிலாம் வேண்டவே வேண்டாம். ஹரிபரியாக இல்லாமல் நிதானமாக போய் ஒரு 10 minutes எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் காம் மைண்டோட அந்த புல்லில் நடக்கிறத, அந்த பாதத்தை அந்த புல்லில் வச்சு அப்படியே நீங்கள் உணர்ந்து நடக்கணும். யார் கூடயும் பேசாதீங்க, ஸ்பீடாக நடக்காதீங்க. காமாக எந்த அளவுக்கு அதை உணர்ந்து நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பாடியில் இன்ஸ்டன்ட் ரிலீஃபை நீங்கள் பார்க்கலாம். அப்புறமா போய் ஒரு சூரிய வெளிச்சத்தில் உட்காந்து அது ஒரு 10 நிமிஷம் ஒரு மூச்சு பயிற்சி பண்ண தெரியாது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. சூரிய வெளிச்சத்துக்கு நேராக அமைதியாக உட்கார்ந்தாலே போதுமானது. மூச்சை இழுத்து விடுங்க அப்படிலாம் நான் சொல்ல வரலை. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ரீவியஸ் டேயில் நடந்த எந்த ஒரு பிரச்சனையும் நினைக்காம எல்லாம் நம்ம பாடியை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அந்த சூரிய வெளிச்சத்தில் கொஞ்ச நேரம் உட்காருங்க. உங்களுக்குள்ளே என்ன நடக்குது கண்ணை மூடிட்டு சுற்றி இருக்கிற சவுண்டு எதையுமே நீங்கள் யோசிக்காதீங்க. அழகான சவுண்டாக தான் இருக்கும், அதை ரசித்து பாருங்கள். அங்கங்கே பறவைகள் சத்தம் போடுறது, காற்று, இது எல்லாமே நீங்கள் உணர முடியும். அது எப்போ நீங்கள் உணர முடியும் அப்படின்னா கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு உங்களுக்குள்ள இன்னர் செல்ஃபில் என்ன நடக்குது அப்படின்னு கவனிங்க. மைண்டோட பேசாதீங்க. உள்ளே ஏதாவது போராட்டம் நடக்குதா, அதோட இது எனக்கு வேண்டாம் அப்படிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வெறும் நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்படின்னு மட்டும் சொல்லி பழகுங்க. இதை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த மறுநாள் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு மறுபடியும் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட்டில் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லணும். இப்போ உங்களால் இல்லை எனக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என்னமோ என்னால் உட்கார முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை மொபைல் கொண்டு போய் காதில் போட்டுக்கோங்க. நம்ம இந்த ஹேர் காம் ஸ்பேஸில் நிறைய சாஃப்ட் மியூசிக் நான் உங்களுக்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு மியூசிக்கை கேளுங்க. இதுக்கு பேர் தான் எர்த்திங் ஆர் கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட வெறுங்கால் அந்த பூமியை தொடும்போது பூமி மாதாவுக்கும் நம்மளோட பாடிக்கும் கனெக்ஷன் உண்டாகுது. அந்த இயற்கை சக்தி வந்து நம்ம பாடிக்கு கிடைக்குது. அந்த எனர்ஜி நம்ம பாடியை புத்துணர்ச்சியோட அன்னைக்கு செயல்பட வைக்குது. இப்போ 10 நிமிஷம் நடந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா போய் ஒரு இடத்துல சூரியனுக்கு நேராக உங்கள்
ஃபேஸ் படுற மாதிரி உட்காந்துக்கிட்டு நல்ல ரிலாக்ஸாக உட்காந்து உங்கள் கையை ரெண்டையும் கால் மேலே எல்லாமே அப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. எந்த ஸ்டிஃப்னஸும் உங்களுக்குள்ளே வேண்டாம், எந்த பிடிப்பும், எந்த ஒரு மசில் பிடிப்பும் உங்களுக்குள்ளே வேண்டாம். ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கங்க. இப்போ ஒரு ஆழமான பெருமூச்சு, அந்த பெருமூச்சில் உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஃப் ஆகணும். நல்ல இழுத்து ஒரு மூச்சை மட்டும் வெளியில் விட்டுருங்க. இப்போ நீங்கள் அந்த மூச்சை விடும்போது உங்கள் பாடிக்குள்ளே இருந்த எல்லா நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிடுச்சு. நீங்கள் இப்போ மதர் எர்த்தோட கனெக்ட் ஆகிருக்கீங்க. உங்கள் பாடி ஃபுல்லாக இந்த பூமி மாதா மேலே உட்கார்ந்துருக்குது. இந்த பூமி மாதா அவங்கக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு தாராங்க. இப்போ இதை மெதுவாக சொல்லுங்கள் உங்களுக்கு. என் மனசு இப்போ அமைதியாக இருக்கு. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த காலை பொழுது என்னுடையது, எனக்கானது. நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன். இன்றைய தினம் என்னால் அமைதியாக கடக்க முடியும். என் உடலும் மனசும் ஓய்ந்திருக்கிறது. நான் போதுமானவள். இந்த நிமிடம் நான் நன்றாக இருக்கிறேன். இது என்னுடைய நாள். இது என்னுடைய நாள். இது என்னுடைய நாள். அப்படியே காமாக இருந்து எப்போ உங்களுக்கு கண்ணை முழிக்கணும்னு தோணுதோ அப்போது கண்ணை முழிச்சு பாருங்கள். இதை டெய்லி குறைஞ்சது ஒரு 30 டேஸ்க்காவது ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக பாடியில் உங்களுக்கு இருக்கிற சேஞ்சஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க.